அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். நேற்று தோஹாவில் நடந்த அர்ஜென்ட் இஸ்லாமிக் சமிட் இருக்கு இல்லையா, ஓஐசி இருக்கு இல்லையா, ஓஐசியினுடைய சமிட்டை நான் மீட்டிங் நடந்தும்போது மட்டும் தான் பேசினேன். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான இறுதி தீர்மானங்கள் எடுத்தாங்கன்றதை இன்னும் உங்ககிட்ட சொல்லலை. ஸோ அதை பற்றின ஒரு சிறப்பு தகவல்கள். ஆல்மோஸ்ட் இஸ்ரேலில் மிகப்பெரிய அளவுக்கு டார்கெட் வைத்திருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ அமெரிக்கா கொடுத்த அதுக்கப்புறம் ரியாக்ஷன் என்ன, இன்னும் ஃபைனல் ரிசல்ட் என்னங்க, ஸோ காசா மீது நடத்தப்படுகிற தாக்குதல், அதை பற்றின ஒரு முழுமையான தொகுப்பு. அங்கே போய் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம். சம்பவம் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வெனிசுலா கிட்ட போயிடலாம். என்னென்னு நிக்கோலஸ் மதுரை அவர்கள் ரொம்ப நேரம் பேசினார். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பக்கம் பேசினார் மீடியாவில். நம்ம அவ்வளோ நேரம் பேச தேவையில்ல, ஒரு 5 நிமிஷம் ஷார்ட்டாக சொல்லிடலாம். சூழ்ந்துட்டாங்க, வெனிசுலாவை ஃபுல்லாக சூழ்ந்துட்டாங்க. எந்த நேரத்துலையும் தாக்கல் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் ஒரு படகு மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. பதற்றம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். பப்ளிக் சின்ன எல்லா பப்ளிக்கிட்டையும் வந்து கன்று கொடுத்து நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோன்றலாம் சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அரபு சமிட் போகிறதுக்கு முன்பு மற்றொரு தகவல் ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, இவர் வந்து அமெரிக்கானுடைய காமர்ஸ் செக்ரட்டரி லட்னிக் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 1.4 பில்லியன் மக்கள் இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் எங்ககிட்ட ஒரு சிங்கிள் கான் கூட வாங்கலை. வர்த்தக பற்றாக்குறையை தொடர்ந்து நாங்கள் சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறோம். எங்களுடைய விவசாய பொருட்களை தொடர்ந்து நீங்கள் வாங்கியே தீர வேண்டும். இல்லையென்றால் அதற்கான நெருக்கடிகளை நாங்கள் கண்டிப்பாக கொடுத்தே தீருவோம். இதில் எந்த வகையில் நியாயம் இல்லை, நியாயம் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் உங்கள்கிட்ட நிறையா இறக்குமதி பண்ணுற சமயத்தில் நீங்கள் எங்ககிட்ட விவசாய பொருட்களை நீங்கள் வாங்கி ஆக வேண்டும்ன்றாங்க. இது இல்லாமல் இன்னும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு சில விவசாய பொருட்களை இந்தியாவுக்கான நெருக்கடிகள், அதாவது இந்தியா இறங்கி வந்து பேச்சுவார்த்தை நெருங்கிடுச்சு, ஆல்மோஸ்ட் நம்ம சம்பவ இடத்தை நெருங்கிட்டோன்னு சொல்லப்படுகிற இந்த வேலையிலே லட்னிக் அவர்கள் வந்து மறுபடியும் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு. விவசாய பொருட்களையும் நீங்கள் மற்றதையும் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்காச்சோளம் தொடர்ந்து இங்கே வாங்கும் பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. அதனால் இந்தியா தொடர்ந்து மறுக்கப்படுகிறது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நேற்று அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஷூ கம்பெனிஸ் நிறையா வந்து நைக் போன்ற நிறுவனங்கள்லாம் அமெரிக்கா கிட்ட முறையிட்டிருக்காங்களாம். அதாவது நாங்கள் மோஸ்ட்லி நாங்கள் இறக்குமதி பண்ணி தான் நாங்கள் விற்றுட்ருக்கோம். வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து சொல்லியிருக்காங்க, இப்போ இருக்கக்கூடிய காஸ்ட் எல்லாமே 50% அதிகமாக இருக்குது. நாங்கள் இம்போர்ட் பண்ணி விற்கிறனால இங்கே நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட்டும் இல்லை. அதனால் நீங்கள் உங்கள் கோவத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ஷூவுக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. எல்லாம் எங்கள் இண்டஸ்ட்ரியல் லெவலில் மீதி எல்லாமே பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்களாம். இது மட்டும் இல்லை, இப்போ ஆடைக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வரும். இதுக்கப்புறம் அவங்க டிசம்பர் சமயத்தில் பெரிய அளவுக்கு பர்ச்சேஸ்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அமெரிக்காவில் எப்போவுமே இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் பார்த்தோன்னா கொஞ்சம் அவங்க கிறிஸ்மஸ் ஓரியன்டான செலிப்ரேஷன் இருக்கிறதுனால கரெக்டாக இந்த சமயத்தில் இந்தியா மீது வரி விதிக்கிறதுனால என்ன ஆகுன்னா அவங்க பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க இல்லையா, அதிகமாக பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இது எல்லாமே அவங்களுக்கு ட்ராபேக் தான். இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டலுக்கு பின்னாடி அவங்களுக்கு பெரிய அளவுக்கான பின் விளைவுகள் காத்துட்ருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். ஐயா சரி, இப்போ நம்ம அங்கே அரப் சமிட் போயிடலாம். அரப் சமிட் நடந்திருக்கும் போதே எங்கள் எமினி ஹவுதிகள் வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், பக்ரைன் போன்ற நாடுகள்லாம் ஒரு நல்ல முடிவாக, ஒரு தீர்க்கமான முடிவாக, சிறந்த முடிவாக, அருமையான முடிவாக, அம்சமான முடிவாக எடுத்துடுங்க, முடிச்சிடுங்க கதையை இஸ்ரேல்ன்ற மாதிரிலாம் ஒரு வாழ்த்து செய்தியை வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா நேற்று நடந்த விவாதத்தில் எமினி ஹவுதிகள் குறிப்பாக அங்கே பிரதமர்லேருந்து அமைச்சர்கள் முதல் வந்து கொல்லப்பட்டார்கள் இல்லையா, அதை பற்றியும் கொஞ்சம் விவாதிக்கப்பட்டதாங்க. ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாங்களா அப்படின்னா, அவங்க எக்ஸ்போஸ் பண்ணது வந்து கத்தார் மீது நடத்தப்பட்ட தாக்கல் தான். ஆனால் எமினி ஹவுதிகளை பற்றியும் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு குசும்பு பிடிச்ச ஒரு சில ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஈரான் அப்சர்வர், இவங்க இங்கிலாந்துடைய ஊடகம், ஆனால் பேர் மட்டும் ஈரான் அப்சர்வர் வச்சுட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் பெருசாக நடக்கலை, எம்டி ஸ்பீச்சஸ், அதிகபட்சம் வந்து கடுமையான கண்டனம் தெரிவித்தாங்க. மற்றபடி ஒன்றும்லாம் இல்லை, இது வழக்கமான ஒரு மீட்டிங்காக தான் நாங்கள் பார்க்குறோன்ற மாதிரி பெருசாக எழுதியிருந்தாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? அரப் சமிட் என்ன சாதாரண நாடுகளா என்ன? இங்கே பாருங்கள், 1969 57 மெம்பரால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு.
ஒட்டுமொத்த ஓஐசி கண்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம குளோபல் ஜிடிபியில் 8% அடங்கியிருக்கு. 26% வேர்ல்டு பாப்புலேஷனில் இருக்காங்க. ஏசிய நாடுகளில் 27 நாடுகள் இருக்காங்க. ஆப்பிரிக்கா நாடுகளில் 27 நாடுகள் இருக்காங்க. அப்புறம் அமெரிக்காவில் இருந்து கயானா, சுரினேம்னு சொல்லிட்டு அவங்க 2, ஐரோப்பாவில் அல்பேனியா இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு வளமை படைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பு கூடி மிகப்பெரிய கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறாங்க. இன்னும் வார்த்தை மட்டும்தான் வந்திருக்கிறது, பதில்கள் வரவில்லை, தடைகள் வரவில்லை என்றால் என்ன உங்களுக்கு நக்கல் இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி யுஏஇ கூட என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, அங்கே ஹேர் ஷோ நடத்துவாங்க துபாயில். அந்த ஹேர் ஷோ தான் எல்லா நாடுகளோட தனது ஆயுதங்களோட திறமைகள்லாம் காட்டுவாங்க. அது பெரிய அளவுக்கு வியாபாரம் களை கட்டும், நிறைய ஆர்டர்லாம் வந்து குவியும். ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் இஸ்ரேலை அலோவ் பண்ண மாட்டோம், யூ கெட் அவுட் அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்க, பிடிச்சி கைது பண்ணுங்க அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. நேற்றே அதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் உங்களுடைய இறுதி தீர்மானம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கான நெருக்கடிகள் அதிகமாக வேண்டும், பொருளாதார தடைகள் குறிப்பாக இந்த அரபு நாடுகள் எல்லாம் இணைந்து இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதிகளை வெறுவாக குறைக்க வேண்டும், அடுத்தடுத்த அழுத்தங்களை கொடுக்க வேண்டும், ஒருங்கிணைந்த படைகளை உருவாக்க வேண்டும், ஒரு இரும்பு கரங்கள் கொண்டு வர வேண்டும். அதாவது குறிப்பாக எரடகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஐரன் ஹேண்ட், இரும்பு, ஐயோ இந்த இரும்பு கைகள் இங்கே நான் கேள்விப்பட்டிருக்கேனே, இந்த இரும்பு கைகள் சமீபத்தில் எனக்கு கரெக்டாக ஃப்ளோவில் வரல, நிறைய நக்கல் அடித்தாங்க. ஐயா உங்கள் இரும்பு கை துரு பிடிச்சிட போதுன்ற அளவுக்குலாம் நக்கல் அடித்தாங்க. சரி ஓகே, அது நம்ம இரும்பு கைகள் வந்து பெரிய அளவு கொண்டு இனி இஸ்ரேலை அடக்கணும். அதாவது என்ன ஒரு இறுதி தீர்மானத்தில் நம்ம என்னென்ன முடிவு பண்ணலான்னா, அது நிறையா ஒரு 2-3 பக்கம் இருந்தது. பட் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அவங்கக்கிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இஸ்ரேலுக்கான ப்ரெஷர் இதுக்கப்புறம் அடித்தோன்னா ஒன்றாக இணைந்து நம்ம அவங்களுக்கான ஒரு பதில் நடவடிக்கை கொடுத்தோன்னா இஸ்ரேல் கொஞ்சம் அடங்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சீக்கிரமாக நம்ம ஒன்றிணையணும் அப்படின்றத மட்டும் ரொம்ப தீர்க்கமாக முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் இதை நடைமுறைப்படுத்த போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமும் கூட. ஆனால் அங்கே கூட்டமைப்பு கொண்ட நாடுகள்லாம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க, பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க, முடிச்சிட வேண்டியது தான் இஸ்ரேல்ன்ற மாதிரிலாம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க. பட் அது செயல்முறை வடிவம்னு வரும்போது என்ன தாக்கம் ஏற்படும், இந்த தாக்கத்தினால இஸ்ரேல் ஏதாவது பயந்துருக்கிறதா என்றால், ஆனால் இஸ்ரேல் எதுவும் பயப்படலை. ஏன்னா மார்க்கோ ரூபியோ அவர்கள் பேசும்போது கூட நம்ம பேச முடிஞ்சது. அது இல்லாமல் நேற்று இரவு காசா முழுவதும் பெரிய தாக்குதல், 20 நிமிஷத்தில் 37 ஸ்ட்ரைக் தாக்குதல். குறிப்பாக மார்க்கோ ரூபியோ அவர்கள் இஸ்ரேல் இருக்கும்போது இந்த ஒரு தாக்குதல், அடுத்தடுத்து உயர்ந்த கட்டிடங்கள் எல்லாமே தகர்க்கப்படுகிறது. அங்கே கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டிஃபென்ஸினுடைய சீஃப் வந்து காசா இஸ் பர்னிங், ஐடிஎஃப் வந்து தனது தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. தீவிரவாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது ஐடிஎஃப் தொடர்ந்து தாக்குதல் நிகழ்த்தி கொண்டே இருக்குவாங்க. ஆஸ்திரேலியஸை மீட்டு வர வரைக்கும் இந்த தாக்குதல் தொடர்ந்து கொண்டு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா நேற்று இரவு திடீர்னு ஒரு ட்விட்டு, நம்ம இந்திய நேரப்படி ஒரு 11 மணிக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன போட்டிருந்தாருன்னா, நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் ஹமாஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிணைய கைதிகளை ஹியூமன் ஷீல்டாக பயன்படுத்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் அதை உடனடியாக நீங்கள் அவங்கள விடுதலை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சால சிறந்தது, இல்லைனா அடுத்து என்ன ஆகும்னு தெரியாது, அதனால் ரிலீஸ் ஆல் த ஹாஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான வார்னிங் போட்டிருந்தாங்க. அப்போ அதே சமயத்தில் மார்க்கோ ரூபியோ அவர்களும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஹமாஸ் உங்களுக்கு நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது, நீங்கள் சீக்கிரமாக விடுதலை பண்ணணும்னு என்ன சொன்னாங்க. ஹமாஸ் உடனடியாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, நாங்கள் எல்லாமே பேச்சுவார்த்தைக்கு நெருங்கி வரோம், ஆனால் நெதன்யாகு அவர்கள் அவங்க ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணாங்க, வார் கிரிமினல் நெதன்யாகு அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணாங்க. அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அவர் தான் கடைசி நேரத்தில் சீர்குலைக்கிறாரு, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம், தயாராக இருக்கிற சமயத்தில் எங்கள் பேச்சுவார்த்தையினோட நடத்துகின்ற தலைவர் மீது தாக்கல் நடத்துகிறீங்க, அந்த இடங்கள் மீதும் தாக்கல் நடத்துகிறீங்க, அந்த நாடையும் நீங்கள் மதிக்கலை, நீங்கள் அப்புறம் நாங்கள் எங்கெல்லாம் சொல்கிறோமோ அதுக்கும் நீங்கள் உடன்படலன்னும் போது நீங்கள் எங்கள் மீது குற்றச்சாட்டை வைக்காதீர்கள், நாங்கள் தயாராக உள்ளோம். இப்போ இஸ்ரேல் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்றால் விடுதலை செய்யுங்கள் அப்படின்றாங்க. இவங்க விடுதலை செய்கிற மாதிரி இருந்தால் வெளியேறுங்கள்ன்றாங்க. மறுபடியும் அப்படியே வந்து நம்ம ஜெலன்ஸ்கி கதை தான் இது. ஜெலன்ஸ்கி கதையும் உக்ரைன் கதையும், உக்ரைன் ரஷ்யா கதையும், இங்கே ஹமாஸ் இஸ்ரேல் கதையும் இதே தான். வழக்கமாக அது சொல்லப்படுகிற கதை தான். கடைசியில் நெருங்கி வரும், மறுபடியும் வந்து பழையபடி இஸ்ரேல் வெளியேறணும் எல்லாம் பண்ணணும். ஆனால் இதுக்கப்புறம் இஸ்ரேல் வெளியேறுமா அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரே ஒரு வரைபடத்தை மட்டும் காட்ட விரும்புகிறது. அது அல் ஜஸீரா வெளியிட்ட வரைபடங்கள். 86% இஸ்ரேலினுடைய இராணுவம் முழுமையாக எவகேட் பண்ணி அந்த இடத்துல அண்டர் த ஃபோர்ஸ், அதாவது இராணுவ கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாங்க.
அது எல்லாமே அந்த கத்திரிப்பூ கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் நார்த் காசா, காசா சிட்டி, டயர் இஸ்பலா, அப்புறம் வந்து கான் யூனிஸ், ராஃபா, இந்த வெள்ளை பகுதி இருக்குல்ல, இந்த இடத்துல தான் இப்போது நிலைமைக்கு மக்களை வந்து டம்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் அல்மவசி 12 கிலோமீட்டர் இருக்குது, இல்லை 7.5 கிலோமீட்டர், இங்கே தான் மக்கள் சாரசாரியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நேற்றைய வரைபடத்தில் உங்ககிட்ட காட்டியிருந்தேன். அப்புறம் அந்த காசா சிட்டின்னு சொல்லிட்டு அந்த கேட் 96 அந்த பக்கம் இருக்குல்ல, அவங்கள அங்கே டம்ப் பண்ணுறாங்க. அங்கே ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் அனுப்புகிறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த கடைசியிலிருந்து, அதாவது நார்த்து காசா இருக்குல்ல, அந்த கடைசியிலிருந்து இந்த பக்கம் அவங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு 30லேருந்து 32 கிலோமீட்டருக்கு மேலே அவங்க கடந்து வர வேண்டிய ஒரு பாதை. இடையில செக் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன் நான். ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்த நெருக்கடிகளை கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வெளியேற தாக்குதல்கள் கடுமையாக இருக்கிறது. மிச்சம் மீறி இருக்கக்கூடிய கட்டிடங்களும் தரைமட்டமாக்கப்படுகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம். ஏன்னா இந்த நிலவரத்தை பார்க்கும்போது மறுபடியும் இவ்வளோவும் விட்டுட்டு வெளியே வருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. அவங்க வந்து அந்த பிடிச்சிட்டு போன பிணைய கைதிகளை நீங்கள் நாட்டுக்காக தியாகம் பண்ணுங்கிற லிஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் இஸ்ரேல். இனி சப்போஸ் ஹமாஸ் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னாலும் தாக்குதல் குறையுமான்னு எனக்கு டவுட் தாங்குது. ஆனால் அது ஒரே ஒரு ஹோல்டு தான் இப்போ அவங்கக்கிட்ட இருக்குது. இஸ்ரேலில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஃபைனலாக நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க எங்கே இருக்காங்கன்ட்டு. அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு உதாரணம். நேற்றைய கூட்டத்தில் ஒரு செய்தி ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். மார்க்கோ ரூபியோ அவர்கள் பேசும்போது ஈரான் வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வைத்து ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் மிரட்டுகிறது. ஐரோப்பா மட்டும் இல்லை, அந்த ரீஜனல் இம்போஸையும் மிரட்டி கொண்டு இருக்கிறது. அதனால் ஐரோப்பா நாடுகள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய பொருளாதார தடைகளை போட வேண்டும்ன்றாங்க. அப்போ இதுக்கு முன்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐஏஇஏவுக்கு ஒத்துழைக்கலை, அதனால் பொருளாதார போடுங்க அப்படின்னாங்க. இப்போ என்னன்றாங்க, அவங்க லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வச்சு ஐரோப்பாவை மிரட்டிகிட்டு இருக்காங்க. ஐரோப்பா மீது தாக்கல் நடத்தினா என்ன பண்ணுவீங்க, போடுங்க பொருளாதார தடைன்னுவாங்க. இது ஐரோப்பா நம்புவாங்களான்னா அவங்க சாதாரண பயங்கரமாக நம்புவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஜெலன்ஸ்கி சொல்கிறதே பயங்கரமாக நம்பி, ஐயோ நம்ம நாடு எந்த நேரத்துலையும் ரஷ்யா உள்ளே நுழைஞ்சிரும்னு பயந்துட்டு இருக்கிற ஆளுங்கிட்ட போயிட்டு அடுத்து மறுபடியும் ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. பாருங்க, அங்கே ஈரான்கிட்ட லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குது, அடித்தாங்கன்னா நீங்கள் காலி ஆகிடுவீங்க, பார்த்தீங்களா இஸ்ரேல் தடுமாறினதை பார்த்தீங்களா, இன்னும் என்ன பண்ணுறீங்க, போடுங்க பொருளாதார தடைய அப்படின்னு மார்க்கோ ரூபியோ அவர்கள் மறுபடியும் ஊசி பேத்தி இருக்கிறார். சரி, ஃபைனலாக ஒட்டுமொத்த செய்தி நம்ம கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படின்னா, நெதன்யாஹு அவர்கள் வந்து ஒரு செய்தியை நேற்று சொன்னார். அது வார்னிங்காக சொன்னாரா இல்லை என்ன சொன்னாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 2 நாடுகள் மீது பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கத்தார், சீனா, இவங்க எல்லாமே அந்த டிக்டாக்ன்ற ஒரு ஆப்பை கொண்டு வந்து இதெல்லாம் ஒரு சில நிதிகள் மூலியமாக இஸ்ரேல் மீது எந்த அளவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய பெய்டு ப்ரொமோஷனே பண்ணிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக வந்து ஃபண்டிங் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை ரிமைண்டர் பண்ணிக்கோங்க, நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, அதில் அட்லீஸ்ட் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பார்ட்ஸாவது எங்களுது இருக்கும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயலும் ஐ ஆம் வாட்சிங் அப்படின்றாங்க. ஐ ஆம் வாட்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் பல அர்த்தங்கள் புதைந்திருக்கிறது. இப்போ கத்தார் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், ஏமன் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுற ஃபோன் தான் கனெக்டட் இருக்குன்றத சொல்ல வராரா, உங்களை ஒவ்வொரு ஈச் அண்ட் எவரி செகண்ட் நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோன்றதை சொல்ல வராரா அப்படின்றது உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. எத்தனை நாள் கொடுத்த நாடுகளை விட இந்த நாடுகள் எடுத்த முடிவினால் இஸ்ரேல் பின்வாங்கி விடலாமா என்ற எண்ணத்தை கூட தோன்றியிருக்கும் என்று நினைக்கின்றேன். லக்சம்பர்க் என்ன பண்ணிட்டாங்க, பாலஸ்தீனத்தை நீங்கள் ரெகனைஸ் பண்ணல அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நாங்கள் மிகப்பெரிய பொருளாதாரையை போட போகிறோம், முடிக்க போகிறோம் உங்கள் கதையன்னு சொல்லிட்டு இஸ்ரேலை பயங்கரமாக மிரட்டி இருக்காங்க. இனி இஸ்ரேல் என்ன மாதிரி முடிவு பண்ணலாம், பேசாமல் கிளம்பிடலாமான்ற முடிவில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ முடிவு இஸ்ரேல் கையில்ன்ட்டாங்க லக்சம்பர்க். ஸோ பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமும் கூட. இப்போ நம்ம நேராக விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பி வெனிசுலாவுக்கு போயிடலாம். இன்றைக்கி நிக்கோலஸ் மதுரை அவர்கள் ஒரு மணி நேரம் பக்கம் மனுஷன் வந்து வெடித்து எரிஞ்சிட்டார். என்ன காரணம்னா, இன்றைக்கி மறுபடியும் அமெரிக்கா கிளைம் பண்ணுறாங்க 2வது போட்டை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்றாங்க. அவங்க ட்ரக் கார்ட்டல் தான்றாங்க. இவங்க வெனிசுலா வந்து அது மீன்பிடி, அதாவது மீன்பிடி மக்கள், மீனவர்கள், அவர்கள் மீது வந்து தாக்கல் நடத்திட்டு ட்ரக் கார்ட்டல்னு எப்படி இவங்க கிளைம் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. இல்லீகலாக வந்து எங்கள் பகுதியில் நின்றுட்டு இப்படி தாக்கல் நடத்துறது வந்து இன்டர்நேஷ்னல் லாவை வந்து இவங்க மதிக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் 3 வார்த்தை சொல்கிறாரு. மொதல் வார்த்தை,
இப்போ எங்கள் மீது நீங்கள் தாக்கல் நடத்துவதற்கான என்ன, போதைப் பொருள் எங்கள் நாட்டில் இருந்து கடத்தப்படுதுன்றாங்க. உங்கள் நாட்டுக்குள்ளே போதைப் பொருள் இருந்தால் உங்கள் நாட்டில் நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து செக் பண்ணுறது எந்த வகையில் நியாயம்னு கேட்குறாங்க. இப்போ அதுதானே கரெக்டுமே கூட. நீங்கள் எந்த வழியில் சோர்ஸ் வருது எங்கே வந்து முதல்ல அதை கட் பண்ணுற வழியை பாருங்கன்னா அங்கே விட்டுட்டீங்க. நீங்கள் அங்கே ஃபுல்லாக ஓட்டைகளை விட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் எங்கள் நாட்டை அடிக்கிறன்றது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது வந்து எவ்வளோ பெரிய இல்லீகல்னு கேட்குறாரு மொதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை வந்து நான் மக்கள் பணத்தை சுருட்டி மில்லியனர் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறேன்லாம் சொல்கிறாங்க. என் பேரில் ஒரு கார் கூட கிடையாது. எப்படி இந்த டைலாக்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் என் பேரில் ஒரு கார் கூட கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்கன்றாங்க. ரைட்டு ஐயா, அந்த டைலாகை நம்ம காலங்காலமாக கேட்டுருங்க ஐயா அப்படின்ட்டு என்கிட்ட ஹோட்டல் இருக்குது அது இருக்குன்றாங்க. எதுவுமே நான் அந்த அளவுக்குலாம் இல்லை, மக்களுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அது ஒரு பர்சனலாக ஒரு அப்ரோச் பண்ணுறாரு. ஆனால் அவர் சொல்கிறதுல இன்னொரு நியாயம் என்ன அப்படின்னா, இப்போ அமெரிக்காவுக்கு ஆயில் நிறைய தேவைப்படுதுங்க. ஏன்னா அவங்க ஐரோப்பாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கான ப்ரொடக்ஷன் இவங்ககிட்ட இருக்கான்னா இல்லை. ஏன்னா ஐரோப்பா இவங்க பக்கம் முழு அடிமையாயிட்டாங்க, அவங்ககிட்ட கொடுத்தாகணும். இது இல்லாமல் எல்லா நாடுகள்கிட்டையும் மிரட்டி வாங்க வைக்கிறாங்க. இப்போ சமீப காலமாக அமெரிக்கா எல்லா நாடுகள் மீதும் வரி விதிக்கிறன்ற ஒற்றை காரணத்தை வைத்து கொண்டு எங்ககிட்ட ஆயில் வாங்கணும், கேஸ் வாங்கணும்னு போட்டு ஏகப்பட்ட ப்ரெஷர். ஒரு கணவன் மீது மனைவி எப்படி ப்ரெஷர் கொடுக்குறார்களோ அந்த அளவுக்கான ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாடுகள் மீதும். சைடு கப்பில் என்ன பண்ணி விட்டு ஓட்டுறன்றியா, வேறு வழி இல்லை. இது மாதிரி சமயத்தில் நம்ம சொல்லிட வேண்டியது தான், நம்ம ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தர வேண்டியதான்ற மாதிரி தான். அந்த அளவுக்கான ஒரு ப்ரெஷர் மற்ற நாடுகள் மீது கொடுத்து தள்ளுறாங்க. இப்போ இதனால் என்னாச்சுன்னா உற்பத்தி அதிகம் பண்ணோம், அதுக்கு பலிகடாகிறது நாங்கள் தான். ஏன்னா வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் ரிசர்வ் நாங்கள் தான். அதை வந்து இவங்க ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எங்கள் நாடு மீது தாக்கல் நடத்தி எங்கள் நிலைக்குலையை வைத்து எங்கள் தாக்கல் நடத்தி அவருக்கு ஒரு பப்பட்டு, அவருக்கு தேவையான ஒரு ஆளை கொண்டு வந்து அமைத்து எங்கள் ஆயிலை சுருட்டுன்னு நினைக்கிறாங்கன்றாங்க. ஏன் இந்த அளவுக்கு அவர் வெறிபிடித்த வேங்கையாக ஆக்ரோஷமாக அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கெல்லாம் நேற்று ட்ரைனிங் கொடுத்த வீடியோ பதிவு பார்க்கத்தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நான் முடிஞ்சால் உங்களுக்கு காட்டுறோம்லாம், இரவு பதிவுக்குள்ளே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நான் எல்லா பொதுமக்களுக்கிட்டையும் கன் கொடுத்து வாங்க எல்லாம் சுட்டு பழகுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா நீங்களே அதிர்ச்சிக்குள்ளாயிடுவீங்க. கண்டிப்பாக வரைபடத்தை பாருங்களேன். இந்த வரைபடத்தில் வெனிசுலா தெரியுதா? 1, 2, 3, 4 மொத்தம் 7 கப்பல்கள் இருக்கா வெனிசுலா கிட்ட. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சூழ்ந்துருக்காங்களா? அது இல்லாமல் எத்தனை போர் விமானங்கள் இருக்குன்னா P-84 29/8 வந்து களத்தில் வந்திருக்கு. அப்புறம் MQ-9A ரிப்போர்ட் நான் மேலேருந்து சொல்லிட்டுருக்கேன். அந்த பியூட்டோரிக்கா இருக்குல்ல, அந்த பியூட்டோரிக்கால் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அது ஒவ்வொரு டேட்லேயும் வந்து ஜாயின் பண்ணுற டேட்டு, பயிற்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே வெனிசுலாவை சுற்றி அவங்க நிறுத்தி வைத்திருக்காங்க. அப்புறம் KC-135, KC-46A இது எல்லாமே பெரிய அளவுக்கு நிறுத்தியிருக்காங்க. அப்படியே கப்பல் பார்த்தோன்னா 1, 2 லெஃப்ட் சைடில் பாருங்கள். ஒவ்வொரு கப்பலாக 1, 2 மொத்தம் 7 கப்பல் இருக்குது. அதில் மொத்தம் ஒரு 4-5 டெஸ்ட்ராயர் இருக்குது. டெஸ்ட்ராயர் இல்லாமல் எல்லாமே தாக்குகின்ற போர் கப்பல் 7 இருக்கிற சூழ்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வராங்க. இவங்க எல்லாமே ஒன்றிணைந்து தாக்கல் நடத்துவதற்கான சூழ்நிலையை நெருக்கிட்டாங்க. இதுவரை இல்லாத ஒரு சூழல். ஒவ்வொரு டேட்லேயும் ஒவ்வொரு போர் விமானங்கள் வந்து இறங்கி கொண்டே இருக்கிறது. அதை வந்து இது வரைக்கும் ஒரு 60-70 போர் விமானங்கள் அடுத்தடுத்து வந்து நொறுக்கி கொண்டும் அடுக்கி கொண்டும் இருக்கிறார்கள். எந்த நேரத்தில்னாலும் தாக்கல் நடக்கும், இது எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஆனால் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, ஆப்கானிஸ்தான், பொலிவியா, பர்மா, கொலம்பியா, வெனிசுலா இந்த நாடுகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு கடத்தப்படுகிறத வந்து ஏற்கனவே தடுத்த மறுத்துட்டாங்க. ஆனால் இனி நாங்கள் ஆக்ஷனில் இறங்க போகிறோன்றாங்க. நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்ககிட்ட ஒரு வரைபடத்தை காட்டியிருந்தேன். ஐயா, வெனிசுலாவோட கொலம்பியா போன்ற நாடுகள் தான் அதிகமாக கடத்துகிறாங்க. அது பிரேசில் தான் வந்து ரொம்ப அதிகமாக கடத்துகிறாங்க. அங்கேயெல்லாம் விட்டுட்டு இவங்க கார்னர் வைக்கிறாங்கன்னா அதுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு நாடு மீது தாக்கல் நடத்தினா அங்கே ஏதாவது ஒரு பலன் இருக்கணும். பிறவி பலன் இருந்தால் மட்டும் தான் நம்ம தாக்கல் நடத்த முடியல. அதுக்காக குறி வைக்கிறாங்கன்றது தெளிவாக தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். அந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஒரு 3-4 விஷயத்தை பேசிடலாம். கனடா என்ன பண்ணுறாங்க, இப்போ செப்டம்பர் 22 ஒரு 88 F-35 வந்து வாங்குற மாதிரி பிளானில் இருந்தாங்க. பாருங்கள், திடீர்னு நாங்கள் மனசு மாறுறோம், நாங்கள் வேணா அந்த பக்கம் ஸ்வீடன் கிட்ட கிரிப்பன் வந்து வாங்கலான் இருக்கோம், அதனால் இது கொஞ்சம் கேன்சல் பண்ணலான்னொடனே இப்போ அமெரிக்கா கடுமையான கோவம். சாதாரண கோவம்லாம் இல்லை, டிஃபென்ஸ் தரப்புலேருந்து சரியான கோவம். ஏற்கனவே F-35 வந்து மாட்ட வேண்டிய ரேஞ்சுக்கு வந்து கம்பேர் பண்ணி பெருசாக இல்லை. ஐரோப்பா நாடுகளிலே வந்து ஒரு சில நாடுகள் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆர்டர் பண்ண F-35 வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 இல்லை ஒரு 30-40 போர் விமானங்கள் கேன்சல் பண்ணிட்டாங்க.
அது இல்லாமல் வான் தடுப்பு சாதனங்களும் வந்து ஹீரோ ஃபைட்டர் ஜெட்டுக்கு தான் பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க. அங்கே கொடுக்கல வான் தடுப்பு சாதனங்கள்லாம். அது இல்லை, பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸே மாற்றி இங்கே இத்தாலி இதுவும் மற்றது வாங்கலான்ற மாதிரி முடிவுக்கு வந்திருக்காங்க. ஃபைனலாக இப்போ கனடாவும் இந்த ஒரு முடிவு எடுத்தனால கடுமையான கோபம், சாதாரண கோபம் கிடையாது, கடுமையான கோபத்தை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு 3.5 வருஷம்தான் இருக்கான் இதுக்கப்புறம் ட்ரம்ப்போட ஆட்சி காலம். அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் ஒரு வழி கொண்டு வரணுன்றாரு. அவர் வழி கொண்டு வரீங்களோ இல்லையோ உலக மக்களை ஒரு வழிக்கு கொண்டு வந்துடுவீங்க நீங்கள். ட்ரம்ப்பு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளார தங்கத்தோட விலை ஒரு பவுன் 1.5 லட்சத்துக்கு தாண்டின்னு நினைக்கிறேன். அவர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளார. இல்லை 2 லட்சம் போதான்னு தெரியல. அந்த அளவுக்கு என்னமோ வெறி பிடித்த வேங்கைகளாக வாங்கிட்டு இருக்காங்க. என்னமோ இது கிடைக்காத பொருள் எங்கேயும் போயிடுற மாதிரி இந்த அளவுக்கு விலையேறி இருந்தால் எப்படி சாமானிய மக்கள் வந்து எப்படி பிழைத்துக் கொள்வது சொல்லுங்கள்? அதுக்குள்ளே தங்க சாப்பிட்டு தான் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. இருந்தாலும் நான் யாருக்கு சொல்கிறேன்னா அவர்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். சார்லி கிர்க் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கொல்லப்பட்டதற்கு மிகப்பெரிய காரணமே இன்டர்நெட் தான். இந்த ரேடிகலைஸ்டு அப்படின்னா அந்த மாதிரியான கருத்துக்களை திருப்பி அந்த மக்கள் மத்தியில் பதிய வச்சு அதுதான் காரணன்றாங்க. அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் இனி ஒரு சில வெறுப்பு விவகாரத்தை எல்லாம் பேன் பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? இப்போ இந்தியாவில் ஆளுகின்ற அரசாங்கம் வெறுப்பு பேச்சு என்ற அடிப்படையில் அங்கே தமிழ் ஆளுகின்ற இங்கேயா இருந்தாலும் சரி, அங்கே மத்திய அரசாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒத்துப்பீங்களா? அப்போ ஓடி வந்து நீங்கள் ஜனநாயக படுகொலை, ஜனநாயகம் மீறப்படுகிறது, கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறது நீங்கள் வந்து எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல? உங்கள் நாட்டுக்கு வந்ததுன்னா அது ரத்தம், மற்ற நாட்டுக்கு வந்தால் அது தக்காளி சட்னி, ஜனநாயகம் பறிக்கின்ற செயலா அப்படின்ற ஒரு கேள்வியோட ஒரு சத்திய பிரமாணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த சத்திய பிரமாணம் இனி இஸ்ரேல் கத்தார் மீது தாக்கல் நடத்தாது. என் நண்பன் 2 பேருமே என் 2 கண்கள் மாதிரி தான், அதனால் எந்த பாதிப்புமே இல்லை, ஓகே நான் உறுதியளிக்கிறேன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஃபைனலாக ஒரு அழுகாட்சி சீனோடு உங்கள்கிட்ட முடிக்கலான்னு விரும்புகிறேன். கண்ணு தண்ணி மேலே அடித்தா தான் நீங்கள் நம்புவீங்க. அதுக்கான பிரத்யோக வீடியோ பதிவு. யார் என்று வெம்பி அழுந்தது யார் என்றால் ஜெர்மனியினுடைய ஃப்ரைட் ரைஸ் சான்சலர் ஃப்ரைட் ரைஸ் அவர்கள். எதற்காக வெம்பி அழுதார் என்றால் நீங்கள் மனம் கலங்கி மனம் வருந்தி இன்று இரவு உணவு கூட நீங்கள் தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டான நபரா, ஒரு இலகிய மனம் படைத்தவரான்னு எனக்கும் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடுச்சு. அதாவது 1938 ஒரு 85 வருஷத்துக்கு முன்பு ஹிட்லர் சினகாங் அப்படின்ற ஒரு பகுதி முனிச்சில் இருக்குது. அங்கே ஜியூஸ்னுடைய மிக முக்கிய தலம். அது அவங்களுடைய தொழுகை நடத்தக்கூடிய இடங்கள், பிரார்த்தனை, அப்புறம் பள்ளிக்கூடங்கள், அது மாதிரி மிக முக்கிய இடம். அப்போ திடீர்னு அந்த நகரத்துக்கு விசிட் பண்ணும்போது அடித்து நொறுக்க சொல்கிறார். ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அந்த இடத்த. நிறைய மக்கள் கொன்று குவிச்ச தருணம் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இப்போ 2023 அந்த இடத்த புனரமைச்சு பழையபடிக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அதை வந்து மற்றொரு கட்டிடம் ஒன்று திறந்தாங்க. அந்த கட்டிடத்துடைய திறப்பு விழாவுக்கு, அதாவது ஜூஸ் மக்களுக்கான அந்த கட்டிட திறப்பு விழாவுக்கு ஒரு போகிறாரு. சினகாங் அப்படின்ற ஒரு முனிசில் நடந்த திறப்பு விழாவுக்கு ஒரு போகிறாரு. அதில் கலந்துக்கிறார். அதில் கலந்துக்கும் போது இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஆன்டிசெமிஸ்டம். குறிப்பாக இங்கே இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய ஆன்டிசெமிஸ்டம் இருக்குது. அவங்கள வந்து புறக்கணிக்கிற மாதிரியான செயல்கள், அவங்கள அடிக்கிறது, இந்த மாதிரி செயல்லாம் வந்து நான் என்னால் தடுக்க முடியலன்ற ஒரு ஆதங்கம் அந்த வேதனையும் எனக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வெடித்திருக்கிறார். இஸ்ரேல் மக்களுக்காக கண்ணீர் வெடித்து கதறி இருக்கிறார். பக்கத்தில் இருப்பவர்கள் ஆறுதல் அளித்திருக்கிறார்கள். கவலைப்படாதவன்னா உங்களை நான் எப்படியாவது இது சம்பவத்தை தடுத்துடலான்ற அளவுக்கு ஆறுதல் படுத்திருக்கிறார் என்றால் இந்த மாதிரியான அழுகைச்செல்லாம் நம்ம எத்தனை சீனில் பார்த்துருப்போம்னு எனக்கு தெரியல. ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிராக எடுக்கப்படுகிற நடவடிக்கையில் இன்று வரைக்கும் ஜெர்மனி ரொம்ப ஸ்ட்ராங்காகிறாங்க. உலகம் எவ்வளோ பெருசு பற்றியா? அன்று ஹிட்லர் இருக்கும்போது ஜூஸுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் இன்றைக்கி ஒட்டுமொத்த ஐரோப்பா எடுத்த நடவடிக்கையிலும் ஜெர்மனி என்ற ஒற்றை நாடு அதை வந்து தாங்கி கொண்டு நிற்கிறது. நம்புற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜெர்மனி தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறான். பெய்ரூட்டில் 2020 ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. அம்மோனியம் நைட்ரேட் ஃபுல்லாக டம்ப் பண்ணி திடீர்னு வெடித்து சிதறி பெய்ரூட்டே சின்ன பின்னம் ஆகிடுச்சு இல்லையா? அந்த விசாரணைக்கான மிக முக்கிய நம்பர் யாருன்னா ரஷ்யாவுடைய தொழிலதிபர். அவர் தான் அங்கேருந்து கப்பல்லாம் அனுப்பி ஸ்டாக் பண்ணதான். அந்த தொழிலதிபரை வந்து இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க. அல்கேரியாவில் போய் கைது பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் இது மிகப்பெரிய ஒரு தேடுதல் வேட்டையில் நாங்கள் கைது பண்ணியிருக்காங்க. அவருமே வேணுமனே அனுப்புனாரா இல்லையான்ட்டு இதுக்கப்புறம் தான் வந்து செக் பண்ணுவாங்க. ஆனால் எல்லோரும் என்ன நினச்சாங்க, இஸ்ரேலுக்கு சம்மந்தம் இருக்குன்னு. ஆனால் இஸ்ரேல் இதுக்கு சம்மந்தமே இல்லைன்றாங்க. அனுப்புனது ரஷ்யாவுடைய தொழிலதிபர், இங்கே டம்ப் பண்ணது போதிய அளவுக்கு பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லைன்றதுனால அரசாங்கம் வாங்கி டம்ப் பண்ணிட்டாங்க. கடைசியில் இது என்ன ஆயிடுச்சுன்னா வாயு வெளியே வந்து வெடித்து சிதறிடுச்சு. இப்போ யார் பொறுப்பேற்று யார் என்ன எடுக்க போகிறாங்களோ இது வருகின்ற நடவடிக்கையில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். ஆனால் இதற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வேலையும் இருக்கிறது என்பதை
காலம் அறிந்த விஷயம் கூட. சரி, இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கால் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரு அஞ்சு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.